ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் மான்வாவோட எபிசோடு 64 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த 3வது ஸ்கில் அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கரெக்டாக போன எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடுன்னு நினைக்கிறேன். மரியா, அதாவது ஷீகிஷிமா உடம்புல மரியா யாருன்னு நீங்கள் கேட்டீங்க. எக்ஸஸ் பண்ண வேலையால் அங்கே ஷீகிஷிமாவும் மற்றவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருப்பாங்களே. அந்த இடத்துல ஷீகிஷிமா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவளை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ தான் மரியா. அவ தான் ஷீகிஷிமாவோட ரிவர்ஸாவும் இருக்கா. இப்போ மரியா யாருன்னு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கதைக்குள்ள போகலாமா? அந்த 3வது ஸ்கில், இங்க இருக்கிற ஒரு சோலை சாக்ரிஃபைஸ் பண்ற மூலமா வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க எல்லா பிளேயர்ஸையும் கொண்டு வர முடியும். அதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல லியான் கூட இருக்கிற மத்த கான்கரர்ஸ் அவங்க வந்து இருக்கணும். அதுக்கான கண்டிஷன் அங்க ஃபுல்ஃபில் ஆயித. ரெண்டாவது, அவன் கிட்ட 100%க்கான மானா அது வந்து இருக்கணும். அதையும் ஆளு ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். எப்படின்னு கேட்டா, ஃப்ரீசிங்கான ஒரு எபிலிட்டி அவன் வச்சிருந்தால அதை வந்து அவன் கேன்சல் பண்ணிட்டான். 3வது கண்டிஷன், அவனோட ஹெச்பி அது வந்து 5க்கும் கீழே இருக்கணும். அதையும் ஆளு ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். அதுவும் எப்படின்னு கேட்டா, ஹீரோ பயங்கரமா இக்னஸ் அந்த சோட வச்சு தாக்கிருப்பால, அதுலயே ஆளோட ஹெச்பி பயங்கரமா கம்மியாகி இப்போ 5க்கு வந்துச்சு. இப்போ இதுதான் கரெக்டான வாய்ப்பு அந்த கட்டாஸ்ட்ராஃபி அந்த ஸ்கில்லை பயன்படுத்துறதுக்கு. இது மூலமா இங்க வந்து ஏகப்பட்ட டைமென்ஷன்ல இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வருவாங்க. இது நடக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ பயங்கர வேகமா அங்க கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு வரான். திடீர்னு அவன் நித்திரான். இது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற அவனுக்கு புரியல. இங்க வந்து அப்படியே நம்ம லியானோட பேக் ஸ்டோரி போகுது. நம்ம லியானோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாவே நம்ம பார்த்துடலாம். நம்ம சுபாருக்கு எப்படி நம்ம டைகான ஒரு பிரதர் இருந்தான், லியானுக்கும் ஒரு பிரதர் இருந்தான். அதுல அவனோட பிரதரும் அந்த கதையில இறந்து போறான். அதுல என்ன ஆகும்னா, நம்ம சுபாருக்கு என்ன ஏற்பட்டதோ அதே மாதிரி தான் அவனுக்கும் ஏற்பட்டிருக்கும். இடத்துல ஹாஜின்னு கடைசியாக வந்திருப்பா. வந்து இந்த மாதிரி நம்ம கான்கர் பண்ணலாம் 2 பேருமே முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம லியானு அவன் வந்து சென்டிமெண்ட்டுக்காக தான் இதை வந்து பண்ணிருப்பானே. சீன் அப்படியே பிரசன்ட் வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதாவது எவ்வளத்தையும் பண்ணது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக, அதாவது பிரதருக்காக தான். எனக்கு நல்லாவே புரியுது இல்லையா உன்னோட கஷ்டம் எல்லாமே. ஏன்னா நானு என்னோட பிரதர் டைகா கூட சண்டை போடும் போது எங்களோட இதயம் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. அப்போ எங்களால எங்களுக்குள்ள இந்த அந்த உணர்வு எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸ்டார்டிங்ல எனக்கு புரியல, ஆனா இப்போ வந்து எனக்கு புரிய வருது. அதே விஷயம் தான் உனக்குள்ளேயும் இருக்கு. அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சொல்லுவான். இதை பாக்குற லியானாலையும் அவங்க நம்ப முடியல. நான் அந்த ஃபீலிங்ஸை இவனால புரிஞ்சிக்க முடியுது. நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து ஒரு பேரியர் திடீர்னு அப்பியர் ஆகுது. அதுக்கு காரணமும் நம்ம ஊடதான். ஊட பேரியர் லைட்டா மிஸ் ஆனாலும் அங்க ஆளு கன்னு மாதிரி நின்று பேரியரை எழுப்பிட்டான். இதை பாக்குற லியானால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா நம்ம சுபாரு பண்ணது எல்லாமே டைமை கொஞ்சம் இன்னமும் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் எவ்வளவு விஷயத்த ஆளு பண்ணான். அதே மாதிரி பண்ணி இப்போ வந்து அந்த விஷயமும் நடந்துச்சு. இதனால ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இவன் ஏமாத்திட்டான். எவ்வளவு நேரமா அவன் சொன்ன விஷயத்துக்கு நான் மேனிப்புலேட் ஆயிட்டேன். கடைசியா அந்த எபிலிட்டியை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கும். அதையும் ஆளு நாசமாக்கிட்டான். ஹாஜினோட நிலைமையும் அங்க மோசமாயிடுச்சு. இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் நம்ம சுபாரு சொன்ன விஷயத்துக்கு அங்க கேட்காம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுவும் வேஸ்டா போயிருக்காது. இவங்களோட பிளானும் அங்க பிளான் படி போயிருக்கும். ஆமா, எதுக்காக நீ இன்னமும் அழுதுன்னு இருக்கேன்? ஏன்னா நான் வந்து சொன்னது என்னன்னு உனக்கு இன்னுமா புரியல. நம்ம 2 பேரும் சண்டை போறத நான் நிறுத்த சொன்னேன். அதாவது நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல, நான் உன்னை ஏமாத்தவும் விரும்பல. இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க வரும்போது உங்களோட உண்மையான கோலை பத்தி யோசிங்க. ஏன்னா நம்ம 2 பேரோட ஒரே கோல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், அவனை வந்து தோக்கடிக்கணும். ஆனா இதை கேட்கிற நம்ம லியான் அங்க கத்துறான். அடே, அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்மளால எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுதான்டா நம்மளால தோக்கடிக்க முடியும். ஆனா வாய்ப்பே இல்லைன்னு லியான் சொல்றான். நான் அட்மினிஸ்ட்ரேட்டரோட உண்மையான பவர் அது காட் அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு பவர் இருக்கும் போது ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் சுபாரு அங்க சொல்றான், இல்ல உனக்கு தெரியாத, நம்மளுக்கு இன்னமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நம்ம 2 பேருமே ஒன்னு சேரணும். எங்க கிட்ட அதுக்கான பிளானும் இருக்கு. ஒரு சைடு இது எல்லாத்தையுமே நம்மால வாங்கிஷ் அவரும் பார்த்துன்னு இருக்காரு. லியானு வந்து வருவானா இல்லையான்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹாஜினோட பாஸ்ட காட்டுறாங்க. நம்ம ஹாஜின்னு மத்தவங்க ஏதோ ஆசையோட இங்க வந்திருப்பாங்க. ஹாஜின்னு அங்க இறக்குற நிலைமைக்கு அங்க போயிட்டா. இடத்துல திடீர்னு அவளோட கண்ணு அங்க திறக்குது. அவளுக்கு எதுவுமே ஆகல. ஆமா, யாரு என்ன ஹீல் பண்ணா? எதுக்காக? மரியா, நீ வந்து என்ன ஹீல் பண்ண? அங்க ஹியூடோவும் சொல்றான், என் கிட்ட நிறையவே கொஸ்டின் இருக்கு உன்கிட்ட கேட்கிற மாதிரி. அதனால ஃபன்னியா எந்த விதமான விஷயத்தையும் ட்ரை பண்ணாத.
பண்ணிடாத, இல்லைனா இந்த இடத்துலயும் உன்னோட கதையை முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலேயே என்னோட லைஃப்ல என்ன இருக்கு பெருசா பண்றதுக்கு. அந்த இடத்துல இப்படி இவ சொல்லும் போது சுபாருவும் லியானும் வராங்க. அங்க லியானை பார்த்தவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அம்மா என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக நீ சுபாருவோட பக்கத்துக்கு போன? இந்த கட்டாஸ்ட்ராஃபி அந்த பவரை நீ இன்னமும் பயன்படுத்தலையா? ஏன்டா இப்படி என்னை ஏமாத்துன? உன்னோட உலகத்தை இப்படியே நீ அபடன் பண்ணி போக போறியா? இல்ல நீ சொல்றது முழுக்க முழுக்க தப்பு. நான் ஒன்னும் உன்னை அபடன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படல. நான் என்ன ஆசைப்பட்டிருக்கேன்னா இந்த மாதிரி சுபாருவோட பிளான்ல ஒரு பங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னது பிளானா? அதுக்குள்ள ஷீகிஷிமா உடம்புல இருக்க மரியா அவ பின்னாடி வந்து சொல்றான், ஒரு மிச்சம் இருக்கிறீங்களா, நான் சுபாருவை ஹீல் பண்ணும் போதே நம்ம சுபாரு அவங்க சொல்றான், நம்ம எல்லாருமே இங்க பேசினா அது பிரச்சனையா இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என் கூட வாங்க, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் பேசலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. வேங்கிஷோட அந்த உலகம். அங்க அவங்க வந்துட்டாங்க. அங்க வேங்கிஷோ சொல்றான், வெல்கம் வாங்க. இன்னைக்கான டாபிக் அது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரை எப்படி நம்ம தோக்கடிக்க போறோம். ஆனா இதை கேட்குற நம்ம ஹாஜின்னு அவ வந்து கேட்குறாமா, இது வந்து என்ன ஸ்பேஸ்? இந்த ஸ்பேஸில் அட்மினிஸ்ட்ரேட்டரால நம்மள கண்டுபிடிக்க முடியாதா? அந்த இடத்துல ஹாஜினுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகும். நம்ம வேங்கிஷ் இருக்காருல்ல, அவரோட உடம்புல இருந்து பயங்கரமான ஆறா அப்படியே வெளியில வரும். அவரு நினைச்சா அசால்ட்டா கொல்ல முடியும். அந்த அளவுக்கு வேங்கிஷுக்கு பவர் இருக்கு. அதனால வேங்கிஷ் கிட்ட அவ டைரக்டா கேட்குறான், ஆமா உங்களால அட்மினிஸ்ட்ரேட்டரை தோக்கடிக்க முடியுமா? வேங்கிஷ் இல்லைன்னு சொல்லிடுறாரு. போனா இதுக்காக நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசணும் தேவையில்லாம. நான் அதுக்குள்ள அவர் வந்து அந்த ரிங்கை தூக்கி அடிக்கிறாரு. ரிங்க பாரு, ரிங்கு இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அசால்ட்டா காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட பழைய ஃப்ரெண்டை நான் வந்து மீட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க, உங்களோட பழைய ஃப்ரெண்டா? அப்போனா உங்களோட பழைய ஃப்ரெண்டு அவரும் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஒருத்தரா? அட நான் அதில் பார்க்கல. நம்ம சுபாருவோட நீ ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்க. ஃபாஸ்டாவே நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி வேங்குஷ் அதை விடுங்க, டேரக்டர் சொல்லுங்க, அதுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை பத்தி? டோட்டலா அட்மினிஸ்ட்ரேட்டர்ல 9 பேர் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை 10 பில்லியன் வேர்ல்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஜோனுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க கண்ட்ரோலே பண்ணுவாங்க. ஒரு உலகத்திலையும் சிஸ்டம், செலஸ்டியல் கிளாக், இதை வச்சுதான் அவங்க எனர்ஜியை கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த டஞ்சனு, இந்த மாஸ்டர்ஸை கொள்றது மாதிரி விஷயத்த பண்றதே எதுக்குன்னா எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான். இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா அந்த உலகத்துல போச்சுன்னா அந்த உலகத்துல எக்ஸிக்யூட்டர் சில கான்கரஸ் அவங்கள வந்து அவங்க அனுப்புவாங்க. அப்படி பண்ற மூலமா அந்த பிரச்சனையை ஒட்டு மொத்தமா நீக்க முடியும். அட இருங்க, நீங்க சொல்ற விஷயம் என்னோட மண்டியும் தாண்டி போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஹாஜிக்கு ஒரு விஷயம் அங்க புரிஞ்சிருக்கும். டோட்டலா அங்க 9 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் நம்ம வேங்கிஷோட ஃப்ரெண்டுனா அவங்க மூலமா தான் நம்மளுக்கு உதவி வந்து கிடைக்கும். அதனால அந்த வேங்கிஷோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரெண்டு அவரோட பவரையும் அத்தாரிட்டியும் பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த பிளானையே சக்சஸ் ஆக்க முடியும். அதனால தான் இவங்க வந்து இப்படி இவங்க மாத்தலான்னு இருக்காங்க. பிளானும் நல்ல விஷயமா தான் இருக்கு. அதனால தான் நம்ம லியானும் இடத்துல நம்ம சுபாரு சொல்லி ஒத்துக்கினா போல. இப்போ இந்த விஷயம்லாம் ஹாஜிக்கு அங்க தெரிய வருது. முக்கியமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம ஹாஜி அங்க விடணும்னு இல்ல, இந்த வாய்ப்பை விட்டுட்டா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. அதனால அங்க ஒத்துக்கினாங்க. அவங்க ஜாயின் பண்றாங்க. இந்த சைடு கன்னு கிட்ட நம்ம ஹாஜி அங்க வரா. பின்னாடி அங்க ஃபயர் லார்டும் சொல்றாரு, உண்மையிலேயே ஒரு பயங்கரமான வாரியரா இருந்தான். அஸ் கிங்கா இவனை நினைச்சு நீ ரொம்ப பெருமை பண்ணும். இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். கிங்கா இருந்தாலும் அங்க காப்பாற்ற முடியல. கவலைப்படாத, நீ கொடுத்த இந்த சாக்ரிஃபைஸ் இது ஒன்றும் நாசமா போகாது. இதே மாதிரிதான் சில பேர் அங்க இறந்து போயிட்டாங்க, சில பேர் அங்க உயிரோட இருக்காங்க. அங்க ஹாஜி வந்து போக ஆரம்பிக்கிறான் அவளோட உலகத்துக்கு. அங்க நம்ம லியானு அவன் வந்து இந்த உலகத்துக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து எப்படியாச்சும் டெடிகேட் பண்ணி ஜெயிக்க வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கான். அங்க போகும்போது அவ யோசிக்கிறான், நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். நான் ரெயின்போ கிங்கால நம்ம சுபாரு அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். இப்பவும் யோசிக்கிறேன் அவன் வந்து எப்படிப்பட்ட கிங்கா இருப்பானு. அங்க லியானு சொல்றான், உண்மையை சொன்னா சண்டை போடும் போது 2 பேரோட சோலும் கனெக்ட் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு தெரிய வந்தது அவன் எப்படிப்பட்ட பர்சன். அதை பத்தி தான் நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்னல. அப்படி ஒன்னும் சொல்லல. உன்னோட சோலை டச் பண்ணக்கு அப்புறம் வந்து என்னால சொல்லி விளக்க முடியல அவன் வந்து எப்படிப்பட்ட கிங்னு. என்ன சொல்ல வர எனக்கு புரியல. அதாவது அது எப்படி நான் உனக்கு சொல்றது அது எனக்கு தெரியல. அவனோட அந்த சோலு அது வந்து எப்படிப்பட்ட சோலா நான் பார்த்தேன்னா அது ஒரு சேவியருக்கான சோலா நான் பார்த்தேன். நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற வந்த சேவியர் அப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ உண்மையிலேயே ஒரு சேவியரா? நம்ம ஹீரோ மற்றவங்க எல்லாருமே டோட்டலா இருக்கிற அந்த 9 அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுல 8 அட்மினிஸ்ட்ரேட்டரை மொத்தமா முடிப்பாங்களா? இதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆகும் அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.